சாப்பிட சொல்லுப்பா. படைப்ப வந்து எவ்வளவு நாளாச்சு. காலையில என்ன சாப்பிட்ட? எங்க சாப்பிடுறது? இன்னைக்கு பஞ்சாயத்துல நாட்டாம சொல்லி கொடுத்தார்ல, அப்புறம் எப்படி வேலைக்கு போறது? வயிறு ஃபுல்லா பச்சை தண்ணி குடிச்சிட்டு தான் இங்க வந்தேன். பஞ்சாயத்து முடிஞ்ச பிறகு ஒரு மரத்துல கல்லு கிடைக்கும்ல. ஏண்டாடு சாப்பாட்டுக்கே வழி இல்ல, மக்களே அரசியலையும் படையப்பாவையும் மட்டும் பேச முடியுது இல்ல. எப்படா உருப்பட போறீங்க? பட்டாளம் தலைவரை பத்தி ஏதாவது பேசுறேன், உன்னை கார்ல அனுப்பிடும். சிரியா சிரிங்க, நல்லா சிரிங்க. நாங்க மழை வெயிலுக்கு பார்க்காம எங்க குடும்பம் உசுறு எதை பத்தி கவலைப்படாம எல்லாம் இருக்கிறதா தானே நீங்க எல்லாம் இங்க நிம்மதியா இப்படி மரத்தடியில உட்கார்ந்து வெட்டிக்கதை பேசிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்களா, புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி ஊருக்கு ஒரு பட்டாளத்தான் ரவுசு தாங்க முடியல சாமி. ஊருக்கு ஒருத்த பட்டாளத்தான இருந்தா திரும்பவும் நம்ம நாடு அடிமையா தாண்டா இருக்கும். வீட்டுக்கு ஒருத்த பட்டாளத்தான இருந்தாதாண்டா உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் திருத்த முடியும். ஏம்பல வாய அடக்கல, நாட்டாம வர்றாரு. நாட்டு ஆமான்னு கேள்விப்பட்டிருக்கு. அது என்னையா நாட்டாம? அதோ கொடையில வர்றாரு, அவர் தான் நாட்டாம. அவர் சுகமா நிலையில தான் வர்றாரு. நீங்க கருவாடு மாதிரி வெயில்ல காயிறீங்கடா. உங்களுக்கு எப்பத்தான் அடிமத்தனம் மாறுமோ? அவன் என்ன பண்றாங்க? எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில பொட்டு வச்சோம். எங்க எஜமான் அவன் சொல்லுக்குத்தான் நாங்க தினம் கட்டுப்பட்டோம். உங்களைத்தான் நம்புது இந்த பூமி, இனி எங்களுக்கு நல்ல வழி காமி. ஐயா நாட்டு ஆமா அவர்களே. யாராவன் நக்கலா சொல்லுதான்? ஊருக்கு புதுசா? என்ன பத்தி தெரியுமா உனக்கு? எங்க வம்சத்தை பத்தி தெரியுமால? இந்த சுத்துப்பட்டி 18 பட்டிக்கும் இந்த நாட்டாம பேரை கட்ட அத்தனை பேரும் பயப்படாம தெரியுமா உனக்கு? அது இந்த சக்கரப்பட்டியில நான் 12வது தலைமுறைடா. சூரிய வம்சத்துல வந்த நாங்க தான் பரம்பரையா இங்க நாட்டாமையா இருக்கோம்டா. சின்ன கவுண்டரும் சரி, வேலை நாயக்கரும் சரி, என்னை கண்டு பயந்தாங்கல்ல தெரியுமாடா அது உனக்கு? படையப்பாக்கு வேலை மாதிரி எங்களுக்கு இந்த அருவா தான் உசுருல. இந்த அருவாள்ல என்னைக்கு கூறு போகுதோ அன்னைக்கு தான் எங்க உசுரும் போகும். இது தெரியுமா உனக்கு? ஐயா நாட்டாம உசுறு உசுறுன்னு பேசுறீங்களே, வயல்ல பயிர் வாடுது, இந்த பயலுங்க வயிறும் காயுது ஐயா. அத பத்தி கொஞ்சம் யோசிச்சீங்களா? உன்னை யாருல இந்த பஞ்சாயத்துல உட்கார வச்சது? ஆமா, இது பெரிய பார்லிமெண்ட், உட்கார வைக்கிறாங்க. ஏண்டாடே சும்மா ஒரு ஆலமரம் இருக்க கூடாது. உடனே பிஞ்சு போன பாயம், நெருஞ்சி போன செம்பு, மூணு வளர்ந்து போன 4 கோடு போட்ட எல்லையும் ஒருத்தர் இருப்பானுங்களே, அவனு எங்கடா ஆப்சன்ட்? அன்னைக்கு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டானுங்க. போகிறாரு பட்டாளம் பஞ்சாயத்தை அவமானப்படுத்தினா வெளியில போச்சேன். யோ பட்டாளா, முடிவா என்னதான் நீ சொல்லுத? உங்க அழிச்சா போதும்ல, நாடே உருப்பிடும். போகலா நீங்களும் உங்க பஞ்சாயத்து. அவன் கிடக்கா விடல. ஆமா, மீதி ஆளுங்கள்லாம் எங்க? எல்லாம் அதோ நாற்காலியில உட்கார்ந்து இருக்காங்க. நமக்கு தரையில உட்கார்ந்தாதான் வசதி. நான் தான் நாட்டாம பேசுறேன். என்னவே நீ வெளியில நாட்டாமையா இருக்கலாம். ஆமா, சொன்ன வேலை முடிச்சாச்சா? எல்லாத்தையும் அப்பவே முடிச்சுட்டு தான் வந்தேன். காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சாச்சா? எல்லாத்தையும் வெட்டிட்டு தான் வந்தேன். நம்மகிட்ட வெட்டு 1 துண்டு 2 புடவையில துவைக்கல போல இருக்கு. அவசரமா பஞ்சாயத்து இருந்தனால வந்துட்டேன். பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே அடிச்சு வெள்ளு தூர மாட்டேன். சரி, வெட்டி திரும்ப பேசிக்கிட்டு இருக்காம உடனே வந்து தொலையும். சரில, கருத்த காட்டுல திருட்டு போயிட்டு இருந்துச்சாம்ல, அதுல 2 பேரை பிடிச்சு வச்சிருக்காங்களாம்.
அதான் பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே அடிச்சு வெளுத்துருன்னு சொன்னோம்ல. கிழிச்சுங்க. யாரா அவன்? நாட்டாம ஐயா பஞ்சாயத்தை தீர்த்து வாங்கன்னு சொன்னீங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஐயா, உலகத்திலேயே இந்த மண் வாசனை நிறைஞ்ச நம்ம ஊரு தான் காதலுக்கு மரியாதை கொடுத்து காலமெல்லாம் காதல் வாழ்கன்னு வாழ்த்துறோம். ஆனா சீனாதானா அதை எதிர்க்கிறான் ஐயா. அந்த காதல் ஜோடிய கொலை செய்ய அருவாளோட அலைகிறான் ஐயா. அப்படியா? எங்கடா அவன்? உடனே அவனை பஞ்சாயத்துக்கு எடுத்துட்டு வா. அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா நான் வாழ்ற இந்த பொற்காலத்துல அந்த பாரதி கண்ணம்மாவை பிரிப்பான். வீரா, முத்து, பாட்சா, அண்ணாமலை, அருணாச்சலம் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்து தளபதியே, அலெக்ஸ் பாண்டியனே என்றெல்லாம் கொஞ்சி குழாவி 18 பட்டியிலே குப்பை தொட்டியிலே பாயும் புலியே முரட்டு காலே என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த சீனா தானாவை கைத்திலே பிணைந்து பஞ்சாயத்து நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற உங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையான அட்டாவை நிறுத்தல. மனோகரா வசனத்தை உல்டா பண்ணி சொன்னா உற்றுவமாக. உனக்கு என்ன தண்டனை தெரியுமால? உனக்கு நாட்டாம ஐயா, நீங்க தான் இதுக்கு சரியான தீர்ப்பு வழங்கணும். இவனுக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தி ஊர்வலமா விட்டு இவன் கண்ணு முன்னாடியே அந்த காதல் ஜோடிக்கு கல்யாணம் நடக்கணும். ஏண்டா டேய், பஞ்சாயத்தாடா பண்றீங்க? அவன் இழுத்துட்டு ஓடுறது ஏன் பொண்டாட்டியடா? இதுக்குள்ளலாம் உருப்படுவீங்களா? முதல்ல அவனை வெட்டிட்டு அப்புறமா வந்து உங்களை வெட்டுறான்டா டேய். என்ன என் தீர்ப்பு தப்பாயிடுச்சா? நாட்டாமையா, தப்பான தீர்ப்பு சொல்லிட்டு மண்டைய போட்டுட்டீங்களா ஐயா? இனிமே இது மாதிரி எங்களுக்கு யாரையா தீர்ப்பு வழங்குவா? நிறுத்தல. ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டா தங்கியே ஊதிடுவியா? நான் முன்னாடியே சொன்னோம்ல, இந்த அருவாள்ல என்னைக்கு கூறு போகுதோ அன்னைக்கு தாண்டா என் உசுறு போவோம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே நூறு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. ஆமா, பஞ்சாயத்தை முடிச்சிடலாமா? சீனாத்தான வேற வெட்டிடுவேன்னு கோமா போயிருக்கான்டா. அவன் வர்றதுக்குள்ள நாம போயிடலாம். என்ன சொல்றீங்க? இது என்ன புது பிரச்சனை? பணத்தை வேற எடுத்து வந்திருக்கீங்களா? யாருல இது? ஐயா, இந்த சக்கரப்பட்டியில மறுமலர்ச்சி இளைஞர் நற்பணி மண்டபம் வச்சு எவ்வளவோ நன்மை செய்திருக்கோம். குழந்தைகளுக்கு இலவச கல்வி, வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேலை, வேலை வாய்ப்பு திட்டம், தெரு தண்ணீர் பந்தல், திருவள்ளூர் நூலகம், ரத்த தானம், அப்புறம் ஏன் முதியோர் கல்வி. நம்ம முனுசாமி தாத்தா கூட 8th குட்டி படிச்சே பாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதுனா பாத்துக்கோங்களேன். ஆமா 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 ஆமா, உங்களை பத்தி நல்லாவே தெரியலீங்க. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. ஐயா, யாரோ ஊருக்கு பூத்து போயிருக்கு, வந்த வழியில உயிர் போயிருக்கு. இந்த ஆளை பத்தின விவரம் எதுவுமே இல்லை. டாக்டர் வச்சு செக் பண்ணோம், இயற்கையான மரணம்னு சொல்லிட்டாரு. சரியும் இந்த பிணத்தை புதைக்கலாம்னு போனா இந்த ஜாதி ஆளுங்க இந்த பக்கம் விட மாட்டேங்கிறானோ, அந்த ஜாதி ஆளுங்க அந்த பக்கம் விட மாட்டேங்கிறானோ. இப்படியே விட்டா போனம் கெட்டு ஊரே நாடி போயிடும். நீங்க தான் இதுக்கு நல்ல தீர்ப்பு சொல்லணும். அதுவும் சரிதான். ஏன்பா சம்பட்டி, நீ என்ன சொல்லுவ? ஐயா, எங்களுக்கு ஒரு சுயமரியாதை இருக்கு. இவன் என்ன ஜாதின்னு தெரியல. அது தெரியாம நாங்க புதைக்க விட்டோம்னு வச்சீங்க, நாளைக்கு ஊர்ல ஒரு பயப்புள்ள மதிக்க மாட்டான். வேண்டாம், அவங்க இடத்துல புதைக்க சொல்லுங்க. இந்த பணத்தை பார்த்தா அவங்க ஜாதி மாதிரியே தான் இருக்கு. சம்பட்டி, நான் அடைச்சி பேசல. பேர சொல்லி கூப்பிட்ட அளவுக்கு வந்துட்டியா? ஒன்னா இல்ல, சும்மா சொல்லும் காட்டாதல.
நாங்க மட்டும் வாயில குச்சியாச்சார வச்சுட்டு இருக்கோம். எங்க உயிர் போனாலும் சரியால இந்த பணத்தை புதைக்க விட மாட்டோம்ல. பாத்தீங்களா நாட்டாம, இப்படிதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இது மண்ணோட மான பிரச்சனை. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்களே. போலீஸ்காரங்க பூஸ்காலு இந்த மண்ணுல படக்கூடாதுங்கிறது நம்ம ஊர் கட்டுப்பாடுல. அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. போன வேற நாரிக்கிட்டு இருக்கு. முடிவா நான் சொல்றேன், பர்த் சர்டிபிகேட் இருக்கா? இல்லைன்னா நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அப்ப நாங்களே விட்டு கொடுக்க மாட்டோம்ல. நாட்டாம, இதுக்கு என்னதான் முடிவு? அப்ப ஒண்ணு செய்வோம். 2 பேருகிட்டையும் சீட்டு எழுதி குளிக்க போட்டுருவோம்டா. யாரு பேர் வருதோ அவங்க இடத்துல போச்சுருவோம். நாட்டாம, மண்டையில கொஞ்சமா மசாலா இருக்கா? இப்படிதானே ஒரு தடவை என்ன பண்ணீங்க? கண்ணி பொண்ணு துணி இல்லாம கையில தீப்புண்ண புடிச்சுக்கிட்டு ஊரை சுத்தி வந்தா மழை வரன்னு சீட்டு குலுக்கி போட்டீங்களா? அப்ப என்ன ஆச்சு? பாஞ்சாலி அசலூருக்காக கிழக்க போறதுல எஸ்கேப் ஆயிட்டா தெரியல. மத்த ஊர் ஆளுங்க எவ்வளவு கேவலமா பேசினாங்க, அதை மறந்துட்டீங்களா? நான் அன்னைக்கு மட்டும் 4 பேரை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போவேன்னா ஒருத்தவங்க நம்மளை மதிச்சிருக்க மாட்டான். வேற 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 ஏதாவது இருந்தா சொல்லுங்க. கடைசியா ஒரு வழிதான் இருக்கு. இந்த பணத்தை தூக்கி தாவரோடி ஆத்துல போட்டுடா. அதை தண்ணி அடிச்சு அப்படியே போயிடும். ஐயா, என்னையா இது? மனுஷன் உயிரோடு இருக்கும்போதுதான் மரியாதை கொடுக்கறது இல்ல, செத்த பிறகாலும் மரியாதை கொடுக்க கூடாதா? அதுவும் இல்லாம பணத்தை ஆத்துல போடுறது சுகாதார கேடு ஐயா, சுகாதார கேடு. ஏப்பா நிறுத்து. ஆத்துல போற ஒத்துக்கிட்டா நீ பாட்டுக்கு டயலாக் விடுற. ஆத்துல எப்படி போடுவீங்க? இக்கரை எங்களுக்கு சொந்தம்ல, வேண்டாம் அக்கறையில கொண்டு போய் போடு. என்னால எதுக்கு எடுத்தாலும் எங்களை இருக்கிற அக்கறையில போட விட மாட்டோம்ல. வேணும்னா இக்கரையில போடுங்கள. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. வாழ 2 பாத்துடலாம். வாங்க பண்ண போடா பெண்ண. ஆயுதத்தை எடுங்கடா, இன்னைக்கு ஆயுத பூஜை நடத்திடலாம். உங்களுக்கு மட்டும்தான் ஆயுத பூஜை நடத்த தெரியுமால? வாங்க. நிறுத்துங்கடா. யாரா இவன் ஜாதி ஜாதி வேண்டாம் வெறி பிடிச்சாடுவீங்க. உன்னோட ஜாதி ரத்தம் என்ன கலரு? உன்னோட ஜாதி ரத்தம் என்ன கலரு? உடம்புல ரத்தம் ஓடுற வரைக்கும் தாண்டா இப்படி ஆட்டம் போடுவீங்க. ரத்தம் வச்சு போச்சுடா எல்லாம் என்ன மாதிரி வேண்டாம். இது ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டீங்க? உங்களுக்கு கடவுள் எதுக்குடா 6 அறிவு கொடுத்தா? இது மாதிரி ஜாதி சண்டை போடவா? மில்லனியம், கம்ப்யூட்டர், இன்டர்நெட், இமெயில் உலகம் வேகமா முன்னேறிட்டு இருக்கு. நீங்க இன்னும் மரத்தடியில உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணாதீங்க. நீங்களா எப்படா திரும்ப போறீங்க? ஆமா, என்னை புதைக்க இடம் கொடுக்காம இது என்னோட இடம், உன்னோட இடம் சண்டை போடுறீங்க. இந்த மண்ணு எனக்கு சொந்தமானா? மனுஷனுக்கு 6 அடி நிலம்னு சொன்னோம்னு சொல்லுவாங்க, அது தப்பு. அந்த 6 அடி நிலமும் சொந்தமில்லடா, அது தஞ்சம். நமக்கு அப்புறம் இந்த மண்ணுல அதே இடத்துல இன்னொருத்தனை போயிருப்பாங்கடா. நீங்க தாண்டா மண்ணுன்னு வெறி பிடிச்சு அழுறீங்க. ஆனா கடைசியில நம்மள இந்த மண்ணு தாண்டா சாப்பிடுது. இதை ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டீங்க? கடைசியா ஒண்ணு சொல்றேன், இப்ப நானே சுடுகாட்டுக்கு போய் படுத்துக்க போறேன். எவனுக்காக ஜாதியா இருந்தா வந்து தடுத்து நிறுத்துங்கடா. மனிதநேயம் வளர்ப்போம், மனிதம் காப்போம், முக்கியமாக மனிதனாக இருப்போம். மிக சிறப்பான நாடகத்தை அரங்கேற்றிய மில்லத் கான் குழுவினருக்கு நன்றி. ஒத்திகை அமைத்து எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்தவர் திரு மில்லத் கான் அவர்கள். எங்களுடைய கமிட்டியின் சார்பாகவும் தமிழ் மன்றத்தின் சார்பாகவும் இந்த ஒரு மொமெண்டோவை அவருக்கு அளிப்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். திரு மில்லத் கான் அவர்கள்.